அந்த இடம் கேட்டால் நீங்கள் அதை புறக்கணிச்சதால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த இடத்த ஏற்றுக்கிட்டோம், ஏதோ மனசு வந்து ஏற்றுக்கிட்டோம், வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து என்னது, இது ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்கிறாரு, 500 காவலர்கள் இருந்தாங்கன்றீங்க. ஆனால் ஏடிஜிபி சொல்கிறாரு 500 காவலர்கள். அந்த 500 காவலர்கள் யார்? ஒரு எஸ்பி, 3 ஏடிஎஸ்பி, 4 டிஎஸ்பி, 17 இன்ஸ்பெக்டர்கள், 58 சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 500, சுமார் 500 காவலர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு முதலமைச்சர்? 606 காவலர்கள்ன்றார். அப்போ இந்த வித்தியாசம் எங்கே? 22% கூடுது நீங்கள் சொல்கிற கணக்கில் பார்த்தா. அப்போ 20% எப்படி பிழை வரும்? 1-2 முன்ன பின்னா இருக்கும், அது சொல்லலாம். 20%, அதுவும் இல்லாமல் காவலர்கள்ன்றது ரெஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் டியூட்டிக்கு அனுப்புவீங்க, ஆன் டியூட்டி தான் அனுப்புவீங்க. அப்போ இருக்கும்போது எக்ஸாக்ட் ஃபிகர் தானே வரணும். அது கூட்டத்தை சொல்கிற மாதிரி சொல்ல முடியாதுல்ல, எக்ஸாக்ட். அப்போ அதில் ஏன் முரண்பாடு வருது? ஒரு ஏடிஜிபி பொறுப்பான அதிகாரி ஒரு பதிலை சொல்கிறாரு, ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு பதிலை சொல்கிறாரு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன? இதற்கு மேலே செருப்பு வீசியவர்கள் யார்? இது வெளியே வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, கவனத்தை ஈர்க்கிறதுக்காக. இதை கேட்டால் சிரிப்பாக வருமா இல்லையா? உச்ச நீதிமன்றத்திலேருந்து உள்ளூர் கரூர் வரைக்கும் செருப்பு வீசுகிற பிரச்சனை தான் இருக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் அதே பிரச்சனை தானே.